ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வில்லேஜ் ஃபுட் ரெசிபீஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம மோர் குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி சில உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கிறது உடம்புக்கு குளிர்ச்சி. அதுக்காக தான் இன்றைக்கி ஸ்பெஷல் மோர் குழம்பு. வாங்க இந்த மோர் குழம்பு நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு குட்டி பீஸ் இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் திருவியும் போட்டுக்கலாம். நான் இப்போது கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் தேங்காவை. ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம துவரம்பருப்பு ஊற வச்சுருப்போம். அந்த துவரம்பருப்பையும் சிலவுக்கு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது ரொம்ப நீர்க்கவும் இல்லாமல் ரொம்ப கெட்டி பதமும் இல்லாமல் அரைச்சி எடுத்து வச்சுப்போம். அவ்வளோதாங்க. அடுத்ததாக இது ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போது இது ஒரு கப் அளவுக்கு தயிர், நான் எவ்வளோ அரவை மசாலா எடுத்துருக்கணும் அதுக்கு சரிசமமான பதத்தில் தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிரையும் நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தயிரும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டோம். இதையும் நம்ம அடுத்த ஒரு சட்டியில் மாற்றிக்கலாம். இந்த தயிர்லேயே நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு வானொலி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகி வரட்டும். சூடாகி வந்ததுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு நீங்கள் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுவும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வரமிளகா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வரமிளகாவை 2 கிள்ளிட்டு விதையை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு போட்டு கொஞ்சம் எண்ணெயில் நல்லா இதை வதங்கட்டும். இப்போது நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், பவுடராக இருக்கட்டும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அரைச்ச மசாலா இருக்கும் இல்லையா, அதை போட்டு இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த தேங்காய் பச்சை மிளகாவோட ரா ஸ்மெல்லாம் உங்களுக்கு இந்த எண்ணெயில் வதக்கிறதுல போயிடும். ரொம்ப இல்லை, ஒரு 1லேருந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் நீங்கள் இதை எண்ணெயிலேயே இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா இதை வதங்கி வரட்டும். கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் நம்ம. ஏன்னா இந்த பச்சை வாசனை இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இந்த தயிர் மஞ்சள் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் நம்ம இந்த வதங்கின மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தயிர் சேர்த்துருக்க அளவுக்கு அதே பங்குக்கு நான் இது கூட தண்ணி சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக நீர்க்கிற பதத்தில் இருந்தால் தான் மோர் குழம்பு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் இதுவும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. அவ்வளோதான். உங்கள் வீட்டில் நம்ம எத்தனை பேருக்கு நம்ம சர்வ் பண்ண போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயிர் எடுத்துக்கோங்க. இந்த அரவை மசாலாவும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது 3 பேருக்கு நம்ம தாராளமாக சர்வ் பண்ணலாம் இந்த மோர் குழம்பு. இப்போது வெயில் காலத்துக்கு கட்டாயமாக நம்ம இந்த மோர் குழம்புலாம் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ மோர் குழம்பு கொஞ்சம் மேலே அந்த நுரைக்கட்டி கொஞ்சம் லைட்டாக கொதிவிடும். நம்ம அந்த சமயத்தில் ஒரே ஒரு தடவை இதை கிளறி விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மோர் குழம்புக்கு ரொம்ப டைம் எடுக்காது உங்களுக்கு. நீங்கள் இது கூட வெஜிடபிள்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளரிக்காய் ஆட் பண்ணலாம், வெண்டைக்காய் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ, அதாவது நீர் காய்கறின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காய்கறி தனியாக வேக வச்சு அப்புறமா ஆட் பண்ணுங்கள். ஏன்னா மோரில் உங்களுக்கு ரொம்ப நேரம் வெந்துட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ தனியாக வேக வச்சு ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியோடு சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் மோர் குழம்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.